இப்போ யுத்தத்துல பொதுவாக இருக்கக்கூடிய சில தார்மீக கடமைகள் கூட இதில் மீறப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்துவதாக இருந்தால் அது சாத்தியம் அப்படின்றது உட்பட ஒத்துக்கொண்ட உடனே போர் நடக்கும். அப்போ ஒருத்தங்க கொஞ்சம் தங்களுடைய வீக்னஸை காட்டியாச்சுன்னு சொன்னா அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கா அப்படின்றத. அமெரிக்கா நினைச்சது என்னன்னு சொன்னா, கொமேனியை அழித்து விட்டால் அதோட முடிஞ்சு போச்சு, ஈரான் தவிடுபடி ஆகிடும். கொமேனி ஓடி போகல. அவருடைய ஆலோசகர் அவர்கிட்ட சொன்ன பிறகும் வேண்டாம், நான் சாகிறதா இருந்தா இங்க இருந்தே சாவேன்னு சொல்லி அவருடைய வீட்டிலே இருந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு மேல் ஏராளமான குண்டுகள் வீசி தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அதே மாதிரிதான் பாகிஸ்தான்ல அவங்க கோபத்தை காட்டுவதற்காக அங்க இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு போயிருக்காங்க. அந்த தூதரகத்துல அமெரிக்க ராணுவம் சுட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதே ஒரு பெரிய அடாவடித்தனம் இல்லையா? மனித குலத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு தாக்குதல். குறிப்பாக ஈரான்ல பள்ளிக்கூடத்திற்கு மேல நடந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் பார்த்தா 81 குழந்தைகளுக்கு மேல் இறந்ததாக கொமேனி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களுடைய இராணுவ தளங்கள் எங்க இருக்குதுன்றத சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் எங்க இருக்குதுன்னு சேட்டலைட்ல பார்த்தா தெரியாதா? எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேல தாக்குதல் நடத்தும்? இன்றைக்கு செய்தி என்னன்னா, 125 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டது. அதுல 35 ஏவுகணைகள் நேரடியாக தாக்கி இருக்கின்றன அப்படின்றது. இந்த ஏவுகணைகளை எதிர்த்து அந்த அயன் டோம்னு இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தினால இஸ்ரேலுடைய வான்வழியே ஒரே புகை மண்டலமாகவும் தீயாகவும் தெரியும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு துயர செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அந்த ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அந்த போர் தொடுத்த பொழுது நீங்கள் மிகவும் கவலையுடன் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய ஊடகத்துக்கு நீங்க பதிவு செஞ்சீங்க. இது ஒரு உலக போருக்கே வித்திடும் அபாயம் இருக்கிறது என்று. இன்று காலை ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதை கூறியிருந்தார் அதிகாலை. அதன் பிறகு ஈரான் அதிகாரப்பூர்வமாகவே அதை அறிவித்திருக்கிறது. இப்போது கிடைக்கப்பெறக்கூடிய பல தகவல்கள் பார்க்கிறோம். ஈரான் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை அவர்கள் தாக்கி கொண்டிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானிலும் அங்கு இருக்கக்கூடிய தூதரகத்தை, அமெரிக்க தூதரகத்தை தீ கொளுத்த நினைத்திருக்கிறார்கள். அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை. அமெரிக்க ராணுவம் துப்பாக்கி சூடில் ஈடுபட்டு 8 பேர் படுகொலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது பிராந்திய போராக உருவெடுக்கும் அபாயமும் இருக்கிறது. இப்போது அண்மையாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்களை பற்றி எங்க நேயர்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார். அதாவது இது வரலாற்றில் ஒரு கருப்பு தினம். அதனாலதான் வழக்கமா நான் வெள்ளச்சட்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு கருப்பு சட்டையோட உட்கார்ந்து இருக்கிறேன். இது ஒரு 2 நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தமாக நான் பார்க்கல. இது நான் ட்விட்டர்ல போட்டிருக்கிறேன். பார்பாரியனிசம் யூசிங் நியூ டெக்னாலஜின்னு போட்டிருக்கேன். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனம். நம்ம வரலாற்றில் எத்தனையோ யுத்தங்களை பார்த்திருக்கின்றோம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்திருக்குது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்திருக்குது. எப்போவாவது நேரடியாக அந்த பிரதமருடைய அலுவலகத்துக்கு மேல தாக்குதல் நடந்திருக்குதா? இதுவரை நடக்கல. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு 4 வருஷமா. ரஷ்யாவிட்ட எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது. நினைத்திருந்தா அங்க இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கிய இதுக்குள்ள சுட்டு கொண்டு இருக்கலாம். செய்யல.
இப்ப யுத்தத்துல பொதுவாக இருக்கக்கூடிய சில தார்மீக கடமைகள் கூட இதில் மீறப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, பேச்சுவார்த்தைன்னு நடத்திக்கிட்டு இந்த இடையில இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவராக இருந்து உதவி செய்து கொண்டிருந்த ஒமான் நாட்டு பிரதிநிதி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவர் ஒரு நீண்ட பட்டியலே போட்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது. கடைசியாக ஈரான் தன்னிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் அளவை கொஞ்சம் மினிமம் வச்சுட்டு மீதி எல்லாம் நாங்க அழிக்க தயாராக இருக்கிறோம். யுத்தத்தை நடத்துவதாக இருந்தால் அது சாத்தியம் அப்படின்றது உட்பட ஒத்துக்கொண்ட உடனே போர் நடக்குது. அப்போ ஒருத்தங்க கொஞ்சம் தங்களுடைய வீக்னஸ காட்டியாச்சுன்னு சொன்னா அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கா அப்படின்றத பார்க்க. ரெண்டாவது, இந்தியாவினுடைய பங்கு இன்றைக்கு செய்திகள் வந்திருக்குது. இஸ்ரேலுக்கு நம்ம பிரதமர் போயிட்டு வர்றாரு. இஸ்ரேல்ல இருந்து அங்கிருந்து அவர் கிளம்பும் போதே ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேறுவது நல்லது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்போ யுத்தம் நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுன்றதான அர்த்தம். அவர் இங்க லேண்ட் ஆனாரு, அடுத்தால யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இந்த யுத்தத்துல இந்தியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட போறாங்க. கல்ஃப்ல அரபு நாடுகள்ல வேலை செய்யக்கூடிய இந்தியர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 கோடி பேர். அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக நிற்கிறது. எனக்கு தெரிந்த பலரும் பல நாடுகள்ல இருந்து வர்றதுக்கு டிக்கெட் போட்டுட்டு காத்திருந்தவர்கள் வர முடியாம திக்கி தவிக்கிறாங்க. இந்தியாவில இருந்து துபாய்க்கு போன ஒரு டீம் 5 பேர் வர முடியாம அங்கேயே 5 நாட்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சவங்க இத மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். இந்த நேரத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரிய தார்மீக கடமை இருக்கிறது. யுத்தத்தை உடனே நிறுத்துன்னு சொல்றது. அதை நிறுத்துவதற்கு தைரியம் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்கு. இந்தியா இதுக்கு முன்னால் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் யுத்தங்கள் வந்தபோது நேரடியாக தலையிட்டு யுத்தத்துக்கு போகாம மீடியேட்டராக ஒர்க் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரிகள் 2 பேரை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமை ரொம்ப கவலை. இஸ்ரேலுக்குள்ள நெத்தானியூ என்னைக்கு வேணாலும் பதவி நிற வேண்டிய சூழ்நிலை வரும். அவருக்கு எதிராக ஏராளமான ஊழல் சுற்றச்சாட்டுகள் உட்பட குற்றச்சாட்டுகள். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மேல அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல அவருடைய போட்டோ வீடியோ தாறுமாறா வந்துகிட்டே இருக்கு. மார்கன் ஃப்ரீமன் சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் இருக்கிறது நீங்க பலரும் ஆங்கில படம் பார்க்கிற போது பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல ஆக்டர், இப்போ ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, தினமும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ட்ரம்ப்னுடைய அநியாயங்களை நான் வெளியிட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ தளபதி, இப்போது இருக்கக்கூடிய இராணுவ தளபதி, இந்த யுத்தம் தவறானது அப்படின்றது கண்டிச்சிருக்கிறார். நியூயார்க் நகரத்துல, போஸ்டன் நகரத்துல, பல நகரங்கள்ல நேற்றே அமெரிக்காவினுடைய பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. நியூயார்க் மேயர் ஜொரான் மம்தானி இதை கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அறிக்கை கொடுத்திருக்கிறார். பல செனட்டர்ஸ் இதை பற்றி அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. பல திரையுலக பிரபலங்களும் இதே மாதிரி நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு.
இவங்களுக்கெல்லாம் மனித குலத்திற்கு மேல ஒரு அக்கறை இருக்கிறதுனால கேட்கிறாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு மேல வெறுப்புனால மட்டும் இல்ல, ட்ரம்ப் மேலதான் வெறுப்பு, அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். இதுல பின்னணியில கிடைக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரியிங்கா இருக்கு, கவலைப்பட வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, அமெரிக்கா நினைச்சது என்னன்னு சொன்னா, கொமேனியை அழித்து விட்டால் அதோட முடிஞ்சு போச்சு, ஈரான் தவிடுபடி ஆகிடும்னு நினைச்சாங்க. கொமேனி ஓடி போகல. அவருடைய ஆலோசகர் அவர்கிட்ட சொன்ன பிறகும் வேண்டாம், நான் சாகிறதா இருந்தா இங்க இருந்தே சாவேன்னு சொல்லி அவருடைய வீட்டிலே இருந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு மேல் ஏராளமான குண்டுகள் வீசி தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அதன் மூலமாக அவர் ஒரு மார்டைர் ஆயிட்டார், ஒரு தியாகியாக. இன்னைக்கு மக்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து, மேல்நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஊடகங்கள்ல சிலதுல ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் அப்படின்றாங்க. ஆனா நடுநிலையாக இருக்கக்கூடிய பல ஊடகங்கள்ல நம்ம அந்த கிரௌட நேரடியா பார்க்க முடியுது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அழுது கூக்குரலிட்டு ஒரு சபதத்தையும் எடுக்கிறார்கள். அமெரிக்காவை அழிப்பதே எங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக பல நாடுகள்ல குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலேயே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நேற்று ஏராளமான பேர் தெருவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டுறாங்க. அவங்க தங்களை தாங்களே அடித்து கொண்டு இப்படி அடிச்சுக்கிட்டுறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது, வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரிதான் பாகிஸ்தான்ல அவங்க கோபத்தை காட்டுவதற்காக அங்க இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு போயிருக்காங்க. அந்த தூதரகத்துல இது அமெரிக்க ராணுவம் சுட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதே ஒரு பெரிய அடாவடித்தனம் இல்லையா? ஒரு அந்நிய நாட்டில் இன்னொரு நாட்டினுடைய தூதரகத்துல அமெரிக்காவினுடைய ராணுவம் எப்படி இருக்க முடியும்? இந்திய தூதரகத்துல டெல்லியில ஈரானுடைய தூதருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அறிவித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 ராணுவ வீரர்கள் அதை சுத்தி பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதுக்காக ஈரான்ல இருந்தோ அல்லது அமெரிக்க தூதரகத்தை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவில் உள்ள ஆளுகையை கொண்டு விட்டாச்சுன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய இறையாண்மை என்பது எப்படி ஆகும்? அவங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டிக்கு சிலரை வேணா வச்சிருப்பாங்களே தவிர அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய ராணுவம் அல்லது காவல்துறையினுடைய கடமை. நாங்க இப்போ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவம் தாக்குதல் நடத்தியது, அதுல 8-10 பேர் செத்து போனாங்க பாகிஸ்தானியர்கள்னு சொல்றாங்க. இது இன்னும் போராட்டத்தை தீவிரமாக்கும். அதே மாதிரி அமெரிக்காவிலேயே அமெரிக்காவினுடைய தூதரங்களுக்கு முன்னால போய் பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துட்டு பல வெளிநாடுகளில் இது நடக்குது. உலக நாடுகள்ல சில நாடுகள் இதை ஏற்கனவே வன்மையாக கண்டிச்சிருக்குது. குறிப்பாக ஸ்பெயின், பிரான்ஸ், பெரிய நாடுகள். அதே நேரத்துல இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு ஆழமான கண்டிப்பையும் இதுவரைக்கும் சொல்லல. அது இந்தியாவை உலக அரங்கத்திலேயே அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னா, ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய கூட்டத்தை அவசரமா கூட்ட சொல்லி அந்த கூட்டத்துல யுத்தத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்பதற்காக தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை அமெரிக்கா வீட்டோ செய்திருக்கிறது. இந்த வீட்டோ அதிகாரத்தை நீக்காமல் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் செயல்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கேயும் ஒரு ஜனநாயகம் வேணும்னாக்கி இந்த வீட்டோ என்பது முழுமையாக எடுக்கப்பட வேண்டும். அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இது ஒரு ஜெனோசைட், மனித குலத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு தாக்குதல். குறிப்பாக ஈரான்ல பள்ளிக்கூடத்திற்கு மேல நடந்த தாக்குதல்ல
இதுவரைக்கும் பார்த்தா 81 குழந்தைகளுக்கு மேல் இறந்ததாக தகவல் வந்து. இப்போ கொமேனி எங்க இருக்கிறாருன்னு சொல்லி சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களுடைய ராணுவ தளங்கள் எங்க இருக்குதுன்றத சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, ஒரு பள்ளிக்கூடம் எங்க இருக்குதுன்னு சேட்டலைட்ல பார்த்தா தெரியாதா? எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேல தாக்குதல் நடத்த முடியும்? ஒரு பேராசிரியர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்கா வந்து, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யக்கூடியவர், இல்லைன்னா ஆயுதங்களை வைத்து கொலை செய்பவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. நான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு அதெல்லாம் இப்ப நமக்கு முக்கிய டிஸ்கஷன்னால டீட்டெயிலுக்குள்ள போகல, சுட்டி காட்டு. இப்போ இதுல என்ன வரக்கூடிய ஆபத்தாக பார்க்கறது என்னன்னா, சீனா என்ன செய்ய போகுதுன்றது எல்லாரும் கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. சீனா அரபு நாடுகளுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறதாக செய்தி வந்தது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட அமெரிக்காவில் இருக்கிறத விட உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்கு, அந்த தொழில்நுட்பங்களை தர தயாராக இருக்கிறோம், ஆயுதங்கள் தர தயாராக இருக்கிறோம், உங்க நாடுகளுடைய பொருளாதாரத்தை அழிக்க விடாமல் பாதுகாப்பதற்கு நாங்க நிதி உட்பட தந்து உங்க பொருளாதாரத்தை பார்க்கறதுக்கு காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கோம். நேரடியாக அவங்க நாங்க யுத்தத்துக்கு போகும்னு மட்டும் சொல்லல. இதை நீங்க வரலாற்று பின்னணியில பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா 2ஆம் உலக போருக்கும் போது மற்ற நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்களை கொடுத்து கொண்டிருந்ததை தவிர நேரடியாக யுத்தத்துல பங்கேற்கவில்லை. யுத்தம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஹிட்லர் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹிட்லருடைய படைகள் தோல்வியடைந்து பின்வாங்கி விட்டனன்னு தெரிஞ்ச பிறகு 2 அணுகுண்டுகளை ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 நகரங்களின் மீது தாங்கள் தயாரித்த அணுகுண்டுகள் எப்படி செயல்படுதுன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக போட்டாங்க. அதனால்தான் ஒரு காலத்துல அணு பரிசோதனையை ஊக்குவித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இதுக்கு மேல் அணு ஆயுதங்கள் வேண்டாம், அமெரிக்கா செய்தது தவறு என்பதை கண்டித்தார். இன்னைக்கு இதுவரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பிரான்சினுடைய அதிபர் ரொம்ப தெளிவாக மக்ரோன் சொல்லியிருக்கார், ஈரானில் எந்த அணு ஆயுதமும் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கார். ஈரானுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, யுரேனியம் கொஞ்சம் நாங்க வச்சிருக்கிறோம், நாங்கள் நினைத்தால் 24 மணி நேரத்திற்குள்ளால நியூக்ளியர் பாம் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வச்சுக்கலாம், இஸ்ரேல் வச்சுக்கலாம், சீனா வச்சுக்கலாம், இந்தியா வச்சுக்கலாம், பாகிஸ்தான் வச்சுக்கலாம், ஆனா ஒரு ஈரான் மட்டும் ஏன் வைக்கக்கூடாது? ஒரு நியூக்ளியர் பாமே வச்சிருந்தா அதுல என்ன தப்புன்னு கேட்க. எல்லாருக்கும் பொதுவானதாகத்தான ஒரு சட்டம் இருக்கணும். அப்போ அந்த சட்டத்தை தங்களுக்கு வேண்டிய போது வச்சுக்கிடுறதும், சில நாடுகளுக்கு மேல இந்த மாதிரி கண்டிப்பு போட்டு நீங்க வைக்கக்கூடாது, தயாரிக்க கூடாதுன்னு சொல்றதுமே தார்மீக ரீதியாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. இப்ப சீனா என்ன சொல்லி இருக்குதுன்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்க எல்லா தளவாடங்களும் தர்றதுக்கு தயாரா இருக்கோம், நீங்க ஒன்றுபட்டு நில்லுங்கள், இல்லை என்றால் ஈரானுக்கு அடுத்ததாக உங்கள ஒரு நாடுக்கு மேல தாக்குதல் வரலாம். 2ஆம் உலக போருக்கு சமயத்துல பாஸ்டர் நியோமெல்லர்ன்றவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையில என்ன சொல்றாருன்னா, முதலில் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக வந்தார்கள், நான் கவலைப்படவில்லை, காரணம் நான் யூதன் அல்ல. பின்னர் அவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக வந்தார்கள், நான் கவலைப்படவில்லை, நான் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல.
பின்னர் அவர்கள் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக வந்தார்கள். நான் கவலைப்படவில்லை. காரணம் நான் ஒரு கத்தோலிக்கன் அல்ல. பின்னர் எனக்கு எதிராக வந்தார்கள். எங்களுக்காக யாருமே இல்லை. இப்ப இந்த நேரத்துல உலக நாடுகள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கலன்னு சொன்னா அந்த நிலைமை தான் வரும். அடியெடுத்தவன் தண்டக்காரன் மாதிரி தன்னுடைய தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டு அமெரிக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தலாம். ஏற்கனவே வெனிசுவேலாவில் என்ன நடந்ததுன்னு பார்த்திருக்கிறோம். ஈராக்ல என்ன நடந்ததுன்னு பார்த்திருக்கிறோம். லிபியாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஈராக்ல சதாம் ஹுசைன் மறைத்து வைத்திருக்கிறார் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்லாம் சொன்னது என்னாச்சு? ஒண்ணு கூட கண்டுபிடிக்கலையே. அப்ப அது பொய் தானே. அதே மாதிரி இப்ப அணு ஆயுதம் வச்சிருக்கிறது ஈரான் சொல்றதும் பொய் தானே. சார், இந்த போர்ல வளைகுடா நாடு தான் டைரக்டா பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அப்போ இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அங்க அந்த யூஎஸ் பேஸை தாக்கும் பொழுது நிச்சயமா சிவிலியன்ஸும் பாதிப்பு உள்ளாகிறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றவா? இந்த போர் சீஸ் ஃபயருக்கு அவங்க அழுத்தங்கள் கொடுப்பாங்களா? எப்போது சீஸ் ஃபயர் ஆகும்? அதே போல சார், ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் அவங்க தற்போது மூடி இருக்காங்களே, இதனால் ஏற்படக்கூடிய உலகளாவிய அளவில் பொருளாதார ஒரு நெருக்கடியை எப்படி நீங்க பார்க்குறீங்க சார்? அரபு நாடுகளை பொறுத்தவரையில எந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் ட்ரோன் மூலமாக ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அயன் டோம் சொல்றாங்க. அந்த அயன் டோமை தாண்டி இன்றைக்கு செய்தி என்னன்னா 125 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டது. அதுல 35 ஏவுகணைகள் நேரடியாக தாக்கி இருக்கின்றன அப்படின்றது. இந்த ஏவுகணைகளை எதிர்த்து அந்த அயன் டோம் இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தினால இஸ்ரேலுடைய வான்வழியே ஒரே புகை மண்டலமாகவும் தீயாகவும் தெரியுது அப்படின்றாங்க. மற்ற நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஈரான் மற்ற அரபு நாடுகளை தாக்கவில்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை தாக்குறாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை தாக்குறாங்க. அதுல என்னன்னு சொன்னா, அங்க அதை பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய எதிர்ப்பு ஏவுகணைகள் மோதிக்கொள்ளும் போது அது சில நேரங்கள்ல சிவிலியன்ஸ் சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலயும் விழுது. அதனால மக்கள் பாதிக்கப்படுகிறார். துபாயை பொறுத்தவரையில துபாயில் இருக்கக்கூடிய சிஐஏ அலுவலகம் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை பார்க்கிறவங்க என்ன தேதி போடுறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சாதாரண கட்டிடத்துல எல்லாம் இது போட்டாங்க, மக்கள் மேல இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை அல்ல. அப்போ அரபு நாடுகளை பொறுத்தவரையில அங்க நாட்டில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது தாக்குதல் நடக்குதே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுடைய பொருளாதாரம் முழுமையாக சீரழிகிறது. சவுதி அரேபியா மாதிரி உள்ள சில நாடுகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பணத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல போட்டு வச்சிருக்கிறதுனால அமெரிக்காவை இன்னும் அனுசரித்தே போய் கொண்டிருக்கிறார். ஆனா டர்க்கி வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க, நாங்களும் களத்துல இறங்க வேண்டியது இருக்கும். மற்ற நாடுகளை பொறுத்தவரையில கூர்மையா கவனிச்சுட்டு இருக்காங்க, கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள். போரை நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்தவரையில அவங்களும் போரை நிறுத்துங்கள்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஆயுதங்களை கூடுதலாக பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா அது பெரிய ஆபத்தை உருவாக்கும். இப்போ சில ஏவுகணைகள் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்குதுன்றது இப்போ ஈரான் கையில இருக்கு. இதெல்லாம் செய்திகளாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகிறதுன்னு நான் பார்க்கிறேன்னு சொன்னா, போர் அவ்வளவு எளிதாக இனிமே நிக்காது. ஈரானுடைய
தூதுவர் ஒருத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடத்தணும்னா என்னை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியும், வரட்டும் அப்படின்றார். ஓமன் வந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு துணையாக இருந்த ஓமன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. நாங்க ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாத்தையுமே முடிக்க பிறகு இவங்க இந்த மாதிரி போர் தொடங்கிட்டாங்களே அப்படின்றதுல அவங்களுக்கு விரக்தி இருக்கு. அப்ப இன்னைக்கு பேச்சுவார்த்தை யாரோட நடத்துறது, எப்படி நடத்துறதுன்றதே கேள்விக்குறியாக இருக்கு. அயோத்தியா உமேனியனுடைய மகன் வந்து இன்னைக்கு பதவியேற்றிருக்கிறார் அப்படின்னு வேற சொல்றாங்க. அமெரிக்கா நாங்க எல்லாரையும் கொண்டுட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை என்பது பொறுத்திருந்துதான் பார்த்தா தெரியும். அப்ப இந்த சூழல்ல போர் உடனே நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. போருடைய விளைவாக எண்ணெய் விலை உடனே கூட போகுது. அது நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக மாறும். அதே மாதிரி இந்தியாவில இருந்து வெளியில வேலை பார்க்கிறவங்களுக்கு அங்க இருந்து தப்பிச்சு வெளியில இங்க வரலாம்னு சொன்னா அதுவும் ஆபத்தாக இருக்குது. விமானங்கள் ஓடல. மூணாவது, இந்த தாக்குதல் தொடரும் போது அதுல ஒரு பகுதி வந்து நிச்சயமாக சிவிலியன்ஸ் சொல்லக்கூடிய சாதாரண மக்களையும் தொடும். எப்படி அமெரிக்கா வந்து பள்ளி குழந்தைகளை கொண்டு இருக்குதோ அதே மாதிரி ஈரான் போடக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக சில அப்பாவிகளும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. யுத்தம்னு வரும்போது எப்பவுமே இதுதான் நடக்கும். பாதிக்கக்கூடியது கூடுதலாக சாதாரண மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள். அவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எண்ணெய் விலை கொடியாச்சுன்னாக்கி அது பிறகு எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும். அது ஒரு பெரிய சிக்கலை உலக அளவுல உருவாக்க போகுது. அப்ப இந்த சூழ்நிலையில நாம என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்மளால் முடிந்த அளவுக்கு எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்த வேண்டும். அது வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் நடத்தலாம், ட்விட்டர் மூலமாகவும் நடத்தலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் நடத்தலாம். அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்டுவது என்பது தேவை அப்படின்னு எனக்கு தோணுது. யுத்தம் என்னைக்குமே அழிவைத்தான் தேரும். அதனாலதான் நாங்க அறிவியல் இயக்கத்துல ஒரு பாடல் நாளா பாடக்கூடிய பாடல் என்னன்னா, உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டும் சமாதானம். இப்ப இந்த யுத்தத்துக்கு உடனடியாக முடிவு கட்டுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் தலையிட்டு ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது இந்தியா போன்ற நாடுகள் முன்முயற்சி எடுப்பது அவசியம். அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம். அமெரிக்கா இன்னும் அடாவடித்தனத்தையே தொடர்ந்து கொண்டு இருந்தால் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு என்னுடைய அனுமானம் என்னன்னா, இதோட டொனால்ட் ட்ரம்பும் அழிவார், அவருடைய அரசியல் வாழ்க்கை அழியும், நெத்தன்யாவுடைய அரசியல் வாழ்க்கையும் அழியும். ஆனால் பாதிக்கப்பட போவது இந்த காலகட்டத்துல சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இவங்கள தான் நிறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றத கவலையோட பார்க்க வேண்டியது இருக்கு. மக்கள் இதை வந்து ஏதோ பட்டாசு கொடுக்கறத பார்க்கறது மாதிரி பார்த்துட்டு இருக்காமல் தங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்ப வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது, அதற்கான தருணம் இது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.